பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் அவருடைய தாலிய என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் சமீபத்தில வெளியாகியிருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல இயக்குனர் மற்றும் நடிகரான பாக்யராஜ் அவர்கள் சமீபத்தில மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருந்தாரு. அவரோட உடல அரசு மரியாதைப்படி சென்னை பெசன்ட் நகர்ல இருக்கக்கூடிய மின்மயானத்தில தகனம் பண்ணியிருந்தாங்க. அத தொடர்ந்து ஹிந்துஸ் முறைப்படி நடக்க வேண்டிய ஒரு சில சம்பிரதாயங்கள் அவங்க வீட்ல போய்க்கிட்டு இருக்கு. அந்த வகையில அவர் இறந்த 7வது நாள் அவங்களோட ஒய்ஃப்க்கு தாலிய வந்து கழட்டுவாங்க. அத பால்ல போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தாலிய அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும். பட் பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் அந்த ஒரு தாலிய வித்தியாசமான ஒரு முறைப்படி மறுபடியும் அவங்களே வச்சுக்க போறாங்க அப்படிங்கிற மாரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. பாக்யராஜும் சரி, பூர்ணிமாவும் சரி லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட பல வருஷமா ஒண்ணா இருந்திருக்காங்க. அவங்களோட ஆசை, இன்பம், துன்பம் சகல விஷயங்கள்லயுமே அவங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு உறவு சமீபத்தில சடனா இல்லாம போனது அப்படிங்கிறது உண்மையாலுமே பூர்ணிமா அவர்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அவருக்கு உடம்பு முடியாம இருந்திருக்கு. பெட்ல இருந்தாரு, ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம்னாலுமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஆல்ரெடி தயாரா இருப்பாங்க. அப்பாவுக்கு இந்த மாரி ஆகுது, இல்ல ஹஸ்பண்டுக்கு இந்த மாரி ஆகுதுன்னு. எப்பவும் போல நார்மலா இருந்தாரு. ஜாக்கிங் போயிட்டு வந்தவரு சடனா நம்ம கூட இல்ல அப்படிங்கும்போது, யாருக்கா இருந்தாலுமே உண்மையிலேயே அந்த ஒரு கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால தான் பாக்யராஜ் அவர்கள் எனக்கு ஆசையா கட்டின இந்த ஒரு தாலி எப்போதுமே என்கிட்டயே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி, அந்த தங்கத்த உருக்கி ஒரு மோதிரமா பண்ணி கையில போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாரியான ஐடியால இருக்காங்களாமா. குறிப்பா பாக்யராஜ் அவர்கள் அவரோட கையில எப்போதும் ஒரு மோதிரத்த போட்டிருப்பாரு. அதுல ஆர் அப்படிங்கிற மாரியான ஒரு இனிஷியல் வந்து இருக்கும். இத நெறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு தெரியும். அதே மாதிரியே வந்துட்டு ஒரு மோதிரத்த தான் பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் பண்ண போறாங்களாமா. குறிப்பா அந்த ஒரு மோதிரத்துல பி அப்படிங்கிற, அதாவது பாக்யராஜுக்கு பி வரும் இல்லையா? அந்த ஒரு பி இனிஷியல் வந்து போட போறாங்களாமா. அந்த ஒரு மோதிரத்த அவங்க எப்போதுமே வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்களாமா. இந்த ஒரு விஷயத்த அவங்களோட பையன் மற்றும் மருமகள்ட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களுமே இந்த ஒரு விஷயத்துக்கு ஆமோதிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியால வைரலாவே போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ரீசெண்டா நடந்த ஒரு அவார்ட் ஃபங்ஷன்ல பிரதீப் ரங்கநாதனும் ரவிமோகன் அவர்களும் பேசிக்கிட்ட ஒரு விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ரசிகர்களால பரவப்பட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பா ரவிமோகன் அவர்கள் தான் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு அவார்ட் கொடுத்திருந்தாரு. அப்ப ரவிமோகன் பிரதீப்பை பார்த்து, நான் ஆக்டரா இருக்கும்போது நீங்க டைரக்டரா இருந்தீங்க. இப்ப நீங்க வந்து டைரக்டரா இல்லாம ஆக்டரா மாறிட்டீங்க. நான் வந்து இப்ப டைரக்டரா ஒரு புது படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் படம் பண்ண போனா உங்களை கூப்பிட்டா நீங்க எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பா நான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு முதல்ல சான்ஸ் கொடுத்து நம்பினது நீங்க தான். கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து மணிரத்னம் சார், வெற்றிமாறன் சார், நானு எங்க 3 பேர்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து கால் வருது அப்படின்னா, நீங்க யாருக்கிட்ட போயிட்டு பணம் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா நான் உங்களுக்கு தான் பண்ணுவேன். ஏன்னா இப்ப இருக்க பிரதீப் ரங்கநாதன எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரு யங் பாயா நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரப்ப, இவன் மேல நம்பிக்கை வச்சு கொடுத்த ஒரு மனுஷன் நீங்க தான். ஸோ உங்களுக்கு தான் சார் நான் வருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட பாண்டிங் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கு. ஸோ இதே மாதிரியே எப்போ இருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் இந்த காம்போவ வாழ்த்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.